3, 2, 1. சென்ட்ரல் லெவலில் தான் எப்போதும் ஃபேஸு. சரியா? இது டிசி பின்னு. சென்ட்ரல் லெவலில் தான் ஃபேஸு. முன்னாடி பார்த்தது பிஎன்சி, பிஎன்எஸ் அது. சரியா? அப்போ ஒர்க்கிங் பிஎன்சி பின்னு. இது வந்து சாரி பிஎன்சி பின்னு, இது டிசி பின்னு. பின்னு தெரியலனா கூட சென்டரில் விட்டு இப்போ எந்த கலர், இப்போ வேறு எதுவும் கலர் போட மாட்டாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு கலராக இப்போ சென்டரில் கொடுத்து இப்படி பார்த்தோம்னாக்கா ஓகே இது தான் ப்ளஸ் அப்படின்ட்டு. இப்போ நியூட்ரலு அதே மாதிரி பாடியில் வச்சுட்டு இப்போ இதில் கொடுத்தா வராது. பிளாக் இல்லைனாக்கா நியூட்ரலு வருதா? ஓகே. சவுண்டு கேட்குது பாருங்க, செக் பண்ணுறது. இது பின்னு எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ரெட்டு மட்டும் பிளாக்ல கொடுத்துடலாம். எது? ஆமாம் ஆமாம். இதில் கொடுக்கும்போது அதில் கொடுத்துருங்க. இதில் இந்த சைடும் கொடுக்கலாம், அந்த சைடு கொடுக்கலாம். நம்மளாம் இது ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அது. நமக்கு எந்த சைடு இதாக இருக்கும். இல்லைம்மா, டிவிஆர் உள்ளதில் வந்து இங்கே டிவிஆர் மாட்டேன்னீங்க, அங்கே வந்து ஒயர் லென்த்தாக போயிடும். ஆமாம், சரியா? அங்கே எப்படின்னாக்கா டிவிஆருக்கு தனி, இதை வந்து இந்த பின்னு தனியாக இருக்கும். இந்த ஒயர் வந்து இன்னும் நல்லா இழுத்து விட்டு இப்போ இதுக்கு எஸ்எம்பிஎஸ்ல மாட்டுற மாதிரி வரும். இன்னும் நல்லா பெரிய ஒயராக ஸ்லீவ் மட்டும் பெருசாக இருக்கும். ஓகேவா? இங்கே கேமரா இருக்கிறதுனால லென்த்தாக ஷார்ட்டாக வச்சுக்கலாம். ஆமாம், இதிலே நீங்கள் டேரெக்டாக வந்து நீனா ஒரு அசைன் பண்ணிக்கணும் தான். ரெட்டுக்கு பிளாக்கு அதை டேரெக்டாக முடிச்சுட்டுனா முடிச்சு. அதே மாதிரி இங்கே ரெட்டு பிளாக்கு அங்கே போட்டு டேரெக்டாக இதில் எஸ்எம்பிஎஸ்ல விட்டு பண்ணி தான். இதில் வந்து கன்டினியூட்டி மட்டும் தான் செக் பண்ண முடியும். ஃபுல் ஒயர் வச்சு கன்டினியூட்டி மட்டும் தான் ப்ளஸ் மைனஸ் செக் பண்ண முடியும். அந்த சவுண்டுங்கிறது எப்படின்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் மைனஸ் எப்படின்னு இந்த சைடு கொடுத்து அப்படியே பாய் சவுண்டு வருதுல்ல, சவுண்டு வர்றதுங்கிறது வந்து கரெக்டாக இருக்கானுங்கிறது பார்க்குறதுக்கு ஒயரில் எதுவும் மிஸ்டேக் இருக்கா இல்லையா? ஒயரில் எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு கிடையாது. அதுலேயும் பவர் போனால் அந்த சைடு வெளியில் வருதா, அவ்வளோதான். அதுக்காக பார்க்குறது. இந்த சைடாட்டி தண்ணி போகுது, அந்த சைடாட்டி தண்ணி வருமா, அந்த கான்செப்ட் தான். அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு பேட் ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம என்ன கொடுக்குறது மைனஸ் ப்ளஸ் அதை எழுதிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும். பேடு இது அந்த அளவுக்கு தேவைப்படாது. இப்போ முக்கால்வாசி அந்த இல்லைம்மா, நீ கடையில் வாங்கும் போதே எனக்கு பிளாக் ரெட் உள்ள மாதிரி ஒயரை கொடுத்துன்னா வேலை முடிஞ்சு போச்சு, நீ பிளாக் ரெட்டை வச்சு அடிச்சுட்டு போயிடுவேன். சரி, நம்ம வாங்கினா சரி, வீட்டுக்காரங்க நான் எல்லாம் சரி வாங்கிட்டு தான் என்ன நம்மளாம் அடிக்கும் போதே பார்த்துக்க வேண்டியதான். இதுதான் பிளாக்கு, இதுதான் ரெட். இல்லைம்மா, நம்ம செத்த நேரம் தான் போய் பிரித்து பார்த்தோம்னா தெரியும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறப்ப இப்போ மறந்துடுவோம். சப்போஸ் மறந்து எல்லா டென்ஷனில் இருக்கும் அந்த டயத்தில் எல்லா அந்த கான்செப்ட் சரி இப்போ எங்கே இதுதான் கொடுத்துருன்னு டாக்குன்னு முடிஞ்சா டேப் அடிங்க. டேப்பு வந்து ஆனால் ஒன்று மட்டும் நம்ம எப்போதும் வந்து பிளாக் மைனஸ் பிளாக்கை பற்றி எங்கே போனாலும் சரி பிளாக் மைனஸ் அது எங்கே யூஸ் பண்ணாலும் சரி எர்த்து பிளாக் மைனஸ் எர்த்து. டேப் எங்கே இந்த சாரி சோபி டம்மி அப்படியே சொல்லிடுங்க. அப்படியே சும்மா சொல்லுங்க. ஜாயின் அடிக்க சொல்லி விடுங்க அவங்களுக்கு. இது வந்து பிஎன்சி பின்னு. அது ஒன்றும் வரல. இப்போதான் கனெக்டிவிட்டியாக வந்திருக்கேன். டேப்பு ஒன்றும் வரல. நான் பார்த்தது இந்த இதுலலாம் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி வச்சு ஜாயின் அடிக்கூடாது. இப்படி வச்சு ஜாயின் அடிக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சு ஜாயின் அடிக்கணும். கொஞ்சம் கூட கட் பண்ணிங்கன்னா அதை வச்சு ஜாயின் அடிக்கணும். அந்த இந்த ஒயர் வந்து இதில் டச் ஆகக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு ஒன்று டச் பண்ணுவோம். எலக்ட்ரிக்கல் எப்படி இப்படி அடித்து இருந்துடும் அந்த மாதிரி இப்படி கரெக்டாக அப்படி சுற்றணும். முடிக்கிட்டு அப்புறம் இது வந்து டெக்னிக்கலாக கிடையாது. இது மாதிரி இதுதான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து பார்த்தா கூட சொன்னது கட் பண்ணாது தேவை. டக்குனு கட்டி போய் பிரித்து பார்த்து டக்குன்னு அப்படியே இப்போ அதுமாரி முறுக்குன்னு வச்சுக்கேன். அதை பிடிச்சி இழுக்கணும். புரியுதா இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி வச்சுன்னா பிடிச்சி இழுக்கணும். இதுன்னா அப்படியே பிடிச்சி விட்டு நம்ம அதிலே வச்சு அடிச்சுட்டு போயிடணும். வயிறு மிச்சம் மேக்ஸிமம் அதுதான் அடிச்சுக்கணும். சவுண்டு கேட்குது பாருங்க, சவுண்டு கேட்குது. மீட்ரு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுறது. ஓகே.
மீட்ரு கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு இருக்காப்புல. சவுண்ட் எல்லாம் மீட்ரு எப்படியும் நான் எடிட் பண்ணி தான் போட போகிறேன் பேசணும். வரலங்க கனெக்டிவிட்டி ஆகலை. என் பாடி பேச கரண்ட்டை கொண்டு வச்சா பாடியில் வச்சா கனெக்டிவிட்டி ஆகுதுல்ல, அதே மாதிரி ஆகுமா இல்லையா? கஷ்டம் வச்சா மெயினாக இருக்கும். செல்லோட்டை வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி தான் ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு திருவாரூர் கிளாஸுக்கு. அது பேர் என்ன சொல்லுங்கள், அதை தான் காட்டுங்க டக்குன்னு காட்டிருங்க. இது கேட் 6E, அதாவது கேட்டகிரி 6 தானே இது. RJ45 ஓகே ஓகே ஓகே. காமெடிக்கு சொன்னேன். சொல்லுங்கண்ணா நீங்கள். கிரிம்பிங் டூல்ஸ் இது கிரிம்பிங் டூல்ஸு, அதாவது அந்த இது வந்து சைஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. ஐபி கேமரா வந்து நெட்வொர்க்கு RJ45 கேட் 6E மேக்ஸிமம் வந்து கேட் 6E தான் சொல்லுவாங்க. அதாவது டெக்னீஷியன் நல்ல டேலண்டாக உள்ள ஸ்கில் உள்ள. இது வந்து சாக் அடிக்கிறது, இந்த இது சாக் அடிக்க யூஸ் பண்ணுறாங்க. அழகாக மானிட்டர் போட்டோம்னா ஜம்முன்னு உட்காந்துக்கலாங்க. அப்படியே சாக் அடிக்க இந்த ஒயரை வந்து பின்னை வந்து கட் பண்ணிவிட்டு தேவையில்லாத வேலை. கலர் கோடிங் வந்து என்ன சொல்லி கொடுப்போம் சார். கலர் கோடிங் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த பின் இருக்குங்க இந்த உள்ளே அப்படியே சொல்லிவிட்டு, தெரியுதா? அங்கே மானிட்டர் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. தெரியுதா? உள்ளே சொல்லிவிட்டு இங்கே அழிச்சோம்னா எதுவும் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதுதான் இது வந்து RJ45 கேட் 6 கேபிள் வந்து ஜாக் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இது ஜாக் பின்னு சொல்லுவாங்க. நெட்வொர்க் கேபிள் பின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இந்த போர்ட் இருக்கு. என்ன பண்ணுறது? இது வந்து BNC அந்த பின்னுக்கான செல்லோட்டை போட்டிட்டு இருக்காப்ல. ஆமாம். RJ45 இதாகும் வருதா? அங்கே வராது. சரி நண்பா, அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.